இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் வினோத், எப்படி இருக்க? சூப்பரா இருக்கு. நான் ஏன் செல்லக்குட்டி. சொல்லுடி. அத்தை, உங்க பையன் எங்க போனான்னு சொன்னியா? ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குன்னு ஆபீஸ்க்கு போனா. அந்த இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்னன்னு இங்க வந்து பாருங்க. எங்கடி வந்து பார்க்க சொல்ற? மெக்கானிக் செட்டுக்கு வாங்க அத்தை. ஆ? உங்க பையன் இங்கதான் இருக்கிறான். என்னது? அங்கயா? அங்க என்னடி பண்றான்? அது நீங்களே வந்து பாருங்க. சத் அங்க அங்க என்ன பண்றான் அவன்? ஆமா, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? இவன் அங்க போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? சரி, போய் பாப்போம். மாப்ள, எல்லாரும் உனக்காக வெயிட்டிங். எங்க வந்துகிட்டு இருக்க? இன்னும் எத்தனை நிமிஷத்துல இங்க வருவ? சொன்னேனா நீ வரதுக்குள்ள எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பர்ஃபெக்ட்டா முடிச்சிருவ. மிஸ்டர் குலபுதம், இன்னும் 20-30 நாளைக்கு நான் ஆபீஸ் பக்கமே வரமாட்டேன். அதனால நீயே எல்லாத்தையும் பாத்துக்கோ. 20-30 நாளைக்கா? மாப்ள, என்னடா சொல்ற? அதுவும் இன்னைக்கு நடக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் வேற. அதுல நீ இல்லாம எப்படிடா? டேய், நான் அதை விட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ல இருக்கேன்டா. நமக்கு தெரியாம அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் ஒர்க்? அதனால எந்த இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கா இருந்தாலும் அது உடனே கேன்சல் பண்ணு. சரி மாப்ள, மீட்டிங்கை கூட கேன்சல் பண்ணிடலாம். ஆனா இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் விசிட்டுக்கு போகணும். அத மறந்துட்ட பாத்தியா? ஏன் சைட்டுக்கு நான் தான் போகணுமா? கலெக்டர் நீங்க என்ன கழட்டிட்டு இருக்கீங்க? நீங்க போக மாட்டீங்களா? ஒழுங்கா சித்தப்பா கூட்டிட்டு சைட்டுக்கு நீ போடா. வெய். டேய், என்ன கட் பண்ணிட்டா? என்ன ஆச்சு இவனுக்கு? இது வரைக்கும் நான் இங்க வரும்போதெல்லாம் இவனுங்க 3 பேரும் இதுதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் இவனுங்களை மெக்கானிக்னு ஒத்துக்கல. இவனுங்க 2 பேராச்சும் பரவாயில்லங்க. ஒருத்தர் ஸ்பேனர் வச்சு ஏதாவது தட்டிக்கிட்டோம், இன்னொருத்தர் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஏதாவது முடுக்கிட்டோம். ஏதோ வேலை பார்க்கற மாதிரி ஒரு அட்மாஸ்பியராச்சும் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா மண்டபுன சார் இருக்காரு, தோ கையில வச்சிருக்காரு பாருங்க அந்த துணி இருக்குல்ல, இப்ப தொடக்கிற மாதிரி 1.5 வருஷமா தொடச்சிட்டே இருக்காருங்க. அப்படி அதுல என்னதான் அழுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியலங்க. ஏங்க, உங்களுக்கு எதாவது தெரியுதா பாருங்க. டேய், அதுல என்ன தரா தொடச்சுன்னு இருக்கிறா? என்ன வேலை செய்யுதுன்னு தெரியல சத்யா. சும்மா இருக்க கூடாதுல்ல, அத்தான் தொச்சின்னு வருவேன். 1.5 வருஷமாவாடா உங்களெல்லாம் வச்சுன்னு என்னால சத்தியமா முடியலங்க. சரி சரி, உங்க பஞ்சாயத்துல விடுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, நான் மெக்கானிக்கா இல்லையா? ஏற்கனவே தண்டத்துக்குன்னு 3 இருக்குது, 4வதா ஒன்னு எதுக்குன்னு தான் கேக்குறான். கரெக்ட், குட் திங்கிங். இந்த 3 பேர்ல யாரையோ ஒருத்தர் கட் பண்ணிடலாம். வாங்கத்த. என்னடி, என்ன ஆச்சு? அவன் எங்க? என்ன பண்ணிட்டு இருக்கான்? எங்க அப்பா இந்த மெக்கானிக் செட் ஆரம்பிக்கும் போது விஸ்டிக்னு சீசான இன்ஜினை வச்சிருந்தாரு. சரி, அத போய் இப்ப ரிப்பேர் பண்ணிருக்கான். கேட்டா வேலை பாக்குறாராமா. ஏன்டா இந்த கூத்தெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான்? அத நீங்களே போய் கேளுங்க. ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துக்கின்னு தேவையில்லாத ஸ்க்ரூ எல்லாம் புடிங்கின்னு இருக்கிறான். போய் தலையில நல்லா 4 கொட்டு வச்சு இழுத்துன்னு போங்க அவனை.
ஷோ. வாங்கம்மா வாங்கம்மா. பிரபு, ஹாய் மம்மி, என்ன இங்க? என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆ, பார்த்தா தெரியல, இன்ஜினை வேலை பார்த்துட்டு இருக்கேன் மம்மி. இது ம்? இது அவ அப்பா காலத்துல வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லி திருஷ்டிக்காக இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதை எடுத்து நீ என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க? இது அவ அப்பா காலத்துல வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லி திருஷ்டிக்காக இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதை எடுத்து நீ என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க? அப்ப இது புது இன்ஜின் இல்லையா? உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். நீ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மீ. நீ போ. உதவி பண்றேன்னு சொல்லி நீ அவளுக்கு உபதிரவம் தான் பண்ணிக்கிட்டு இருக்க. உபத்திரமா? மாட்டி விட்டு பாக்குறத பாரு. தெரியாத வேலைய பண்றேன்னு சொல்லி ஏன்டா நீ அவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? டார்ச்சர்? நான் இன்சல்ட். மம்மி, அவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்காத மீ. இன்னைக்கு வேணா இந்த தொழிலுக்கு புதுசா இருக்கலாம், வேலை தெரியாம இருக்கலாம். ஆ, ஆனா நாளைக்கே இந்த தொழில நான் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருப்பேன். ஷோ. ஏன் அடுத்த வாரமே ஒரு பெரிய ஷோரூமே ஓபன் பண்ணலாம். சுத்தம். அதுக்கு இதுதான் பேசிக். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? சில்லி பீப்பிள், சில்லி தாட்ஸ். ஓடாத இந்த இன்ஜினிய ஓட வச்சு உங்க எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்க போறேன். என் புருஷன் இந்த மாதிரி இருந்தா அவரை நினைச்சு நான் பெருமை தான் படுவேன். உன்ன மாதிரி நான் டென்ஷன் ஆக மாட்டேன். ராமருக்கு அனில் உதவின மாதிரி அவன் இங்க இருந்து அவனால என்ன உதவி முடியுமோ அதை உனக்கு பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறான். உனக்கு இப்ப இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? இத பாரு, நீ ஆச்சு உன் புருஷனாச்சு, இந்த விஷயத்துல நான் தலையிடுறதா இல்ல. என்ன ஆள விடுமா, நான் வரேன். அத்த 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 அத்த. இத பாரு, இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, நான் தலையிட மாட்டேன். அத்த அத்த, எனக்கு தெரியாது. மம்மி, மம்மி போயிட்டாங்களா? அப்போ ஓகே, நான் போய் என்னோட ஒர்க்கை கண்டினியூ பண்றேன். நீங்க யோசிச்சுட்டு இருங்க.